ஹாய், ஒன் பாட் தக்காளி சாதம் ரைஸ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். லைக் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். லைக் அது சீக்கிரமாக வதங்க நான் உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி விடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலேயே அரைச்சது சுத்தமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வினிகர் ஸ்மெல் வந்து அப்படியே வரும். பெட்டர் நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான மசாலா லைக் பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாம், அப்புறம் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி எல்லாம் பக்காவாக ரெடி. அந்த டேஸ்ட் வாஸ் ஸோ யம்.